ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக வெளியான செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டாண்டலோன் படமா இந்த படம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இன்ஸ்பெக்டர் சீதாராம் ஒரு ஹானஸ்ட் அண்ட் டெடிகேட்டட் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. லாஸ்ட் கேஸை இவர் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒரு ஊருக்கு இவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது ஒரு அமைதியான ஊரு, அதுல பெருசா கிரைம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரூட்டல் மர்டர்ஸ் அந்த ஊர்ல அரங்கேற ஆரம்பிக்குது. விக்டிம்ஸ்க்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத ஒரு சூழல்ல ஃபோரன்சிக் எவிடன்ஸ், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கிடைக்கிற க்ளூஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் சீக்ரெட்டை அன்லாக் பண்ணுது. அது மூலமா ரொம்ப வருடமா புதைந்து கிடக்கிற ஃபேமிலி ட்ராஜடிஸ், சைல்ட்ஹுட் டிராமா, சைக்காலஜிக்கல் ஸ்கார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவருக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல இந்த கேஸ் இவருக்கு எமோஷனலாவும் ப்ரொஃபஷனலாவும் சேலஞ்சிங்கா மாற எப்படி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி கிராக் பண்ணார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் அப்படின்றத படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல நடக்கிற அந்த போலீஸ் ப்ரொசீஜர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. விஜய் ராகவேந்திரா ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் வெயிட் உள்ள ஒரு கேரக்டரா இருக்கும். அந்த எமோஷனோட சேர்ந்து அவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. வில்லன் அண்ட் சப்போர்ட்டிங் கேஸ்ட்ல நடிச்சவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ்ல ஒரு டெப்த் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஹாண்டிங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு எமோஷனல் ஆங்கிள்லயும் வந்து நரேட்டிவ் வந்து செட் பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். இந்த படத்துடைய பெரிய மைனஸே பாத்தீங்கன்னா ஸ்லோ பேசிங் தான். நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போகும். உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. சில ஃபிளாஷ்பேக் அண்ட் ப்ரொசீஜர் சீக்வன்ஸ் எல்லாம் தேவையில்லாம வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு தாட் வரதான் செய்யுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து இதுதான் வரப்போகுது அப்படின்றத கெஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. எமோஷனல் சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. இந்த படத்துல ஒரு கமர்ஷியல் த்ரில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம ரியலிசமா கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரம். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கானட்ல இருந்தாலுமே கோர் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.